ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மாடி தோட்டம் இப்போ எப்படி இருக்குது, என்னெல்லாம் செடிகள் பூத்து இருக்குது, நிறைய அப்டேட் எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது அதை எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு முழு தகவலோட சுவாரஸ்யமாக கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் எனக்கு கேட்ட கமெண்ட்டில் வந்த நிறைய டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள் இருக்குங்க. அது கூடவே செரி டொமேட்டோ நல்லாவே காய்ச்சி கொட்டிடுச்சு. இப்போ செடிங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இலைகள்லாம் காஞ்சி போயாச்சு. இதுதான் கடைசி பேட்ச்சு. இதையும் எடுத்து நம்ம விதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி எனக்கு இருந்த விதைகள் எல்லாமே நான் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கொடுத்ததால இப்போ சுத்தமாக என்கிட்டே இல்லை. இந்த விதையை எடுத்து நான் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு போட போகிறேன். ஆடிப்பட்டத்துக்கு நம்ம சரண்யா சந்திரன் அனுப்புனாங்க இல்லையா, அதில் 2 செடி பார்த்தீங்க. ஒரு நெத்திய கல்யாணி நார்மலாக பூக்கக்கூடியது டார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ஒயிட் கலரில் இருக்கும். நர்சரிலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்னும் தொட்டி கூட ரீபாட் பண்ணி வைக்கல. அந்த தொட்டிக்குள்ளேயே தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். அது கூடவே அவங்க அனுப்பின சில செடிங்களையும் பார்த்துடலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதுலேயும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் எப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அழகுக்காக குரோட்டன்ஸ்க்கு இந்த கலர் இருக்கு இல்லையா, டபுள் கலர் பிளான்ட்டு, இதுவும் சூப்பராக ஹேங்கிங் பாஸ்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அழகாக வந்துட்டுருக்கு. இன்சுலின் பிளான்ட் அமைச்சிருக்காங்க, அதையும் அந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டோடு சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்ததாக டெய்லி நம்ம மாடி தோட்டத்தில் கனகாமரம் நிறையவே பூத்துட்ருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறித்தோம் அப்படின்னா அதிகமான பூக்கள் இருக்கும். நான் இப்போ நேற்று பறித்ததால் இன்றைக்கி தான் கொஞ்சம் பூக்கள் விரியுது. என்கிட்ட ஒரு 2 செடி தான் இருக்குது, நல்லாவே பூத்துட்ருக்கு. நான் உங்களுக்கு ஒரு இருட்டு டைமில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த இலைங்களோட சேர்த்து இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா. பொழுது விடிய விடிய உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு குயிக்காகவே அந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அப்புறம் புளிச்சக்கீரை போட்டிருந்தேன். புளிச்சக்கீரை நான் எடுத்து சமைக்காமல் விட்டதால் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இலைங்கள் முத்தி போனதால் அதை விதை கலெக்ட் பண்ணி வச்சு அடுத்த சீசனுக்குள்ளே நம்ம போட ஆரம்பிச்சிடணும். மாடியில் இந்த ஜாதி மல்லி இப்போ நிறையவே பூத்துட்ருக்குங்க. ஜாதியாக இருக்கட்டும், முல்லை, மல்லி எல்லாமே இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக பூத்துட்ருக்கும். ஜாதி நான் வாங்கி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இது ஒரு 3 மாதம் பிளான்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செடியாக தான் நான் நாற்றாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அதுக்குள்ளவே எப்படி நல்லா வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்களேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. நிறைய பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ரொம்ப கொடியாக போக விடலை. திட்டமான அளவுக்கு கட் பண்ணி ஒரு செடி மாதிரி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி தாங்க முல்லை செடியும். முல்லை செடி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கொத்தாவே நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொடியாக தாங்க போச்சு. எனக்கு கொடி வேண்டாம், மாடி தோட்டத்தில் இடம் இல்லைன்றதால கட் பண்ணி செடியாக வச்சுருக்கிறதால இப்போ பக்க கிளைகள் வருது இல்லையா, அதுலேருந்து தொடர்ந்து மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு வேளை பூக்காமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த டைமை பார்த்து ப்ரூனிங் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. அடுத்ததான் மல்லிலையும் சில மல்லி மட்டும் பூத்து இருந்தது. காலையிலே பூக்கள் பறிச்சிட்டாங்க நான் போகிறதுக்குள்ளே. சிலது மட்டும் மொட்டுக்கள் இருந்தது மட்டும் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வெயில் அடிக்கிற காலத்துக்கு ரோஜா செடி ரீபாட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோவிலே அதை தான் நான் சொல்லியிருந்தேன். ரீபாட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேடில் வைக்கணும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்ந்த செடியை ரீபாட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரீங்க இல்லையா, அதை தொட்டி மாற்றி வைக்கிறோம்ல, அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதையும் ஒரு வாரத்துக்கு நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் செடியை நார்மல் வெயிலுக்கு கொண்டு வந்து வைங்க. அப்புறம் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்டு பகுதிங்கெல்லாம் கருத்து போயிட்டுருக்கு, இலைங்கள் கொட்டி போகுது அப்படின்னாலே செடி வந்து டைபேக் போகுதுன்னு அர்த்தம். இலைங்கள் இல்லை அப்படின்னாலே சூரிய ஒளி சேர்க்கை நடக்கவே நடக்காது. எந்த ஒரு செடியுமே இலை கொட்டி போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதை நம்ம கேர் பண்ணி கொண்டு வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு. மல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லியில் நிறைய வெரைட்டிஸ் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் அதிகப்படியான மல்லி கலெக்ஷன் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இருவாச்சிலாம் எனக்கு எப்பொழுதும் பூக்கிறது உண்டுங்க. இப்போது தக்காளி செடிக்கிட்ட போகலாம் வாங்க. தக்காளி நிறையவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நாற்றாக தான் எடுத்து நான் வச்சேன். இன்னும் கூட தக்காளி ரகங்கள் வாங்கியிருக்கேன். அதே நான் மாடி தோட்டத்தில் இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே தான் போட ஆரம்பிக்க போகிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறோம் இல்லைங்களா, இதில் நம்ம பறி கொடுக்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இலைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெயில் காலத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமாக கொடுத்து செடிங்களை நம்ம நல்லா தலை வளர்த்து வச்சுருப்போம். அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு திருடன் வருவான் பாருங்கள். அந்த திருடனை இன்றைக்கி கண்டுபிடிச்சாச்சு. பல நாள் திருடன் அகப்பட்டுட்டான் வாங்க. நேற்றும் வந்து பார்த்தேங்க, நேற்றும் இலைங்களை சாப்பிட்டு இருந்தது. அந்த இலையெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு புழு மட்டும் இருந்தது, அதையும் எடுத்து நான் போட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது திரும்ப அதே மாதிரி இருந்ததால் இன்றைக்கி வந்து பார்த்தா இலைங்கள் எல்லாம் சல்லடை மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். அந்த இலையை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருந்தது. அதை கட் பண்ணிவிட்டு இந்த திருடனை தேடினேன் பாருங்கள். கீழே எப்படி ஒளிஞ்சிட்ருக்கான்னு பாருங்களேன். இந்த மாதிரி உங்கள் செடிகளில் இருக்குது, எந்த விதமான செடியாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. கீரைங்க கிட்டலாம் ரொம்பவே சேட்டை பண்ணணும். நம்ம கெமிக்கல் தெளிக்காத கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் காமன் தாங்க. அதனால் அப்பப்போ பார்க்கும்போது ரிமூவ் பண்ணிவிடுங்க. சின்ன புழுவாக இருக்கும்பொழுது நம்ம பெஸ்டிசைடு எல்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி தூர போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நம்ம எடுத்து தான் தூர
தூக்கி போட்டாகணும். இதை தான் நான் இன்றைக்கி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் அந்த செடியை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மண் எடுத்து கத்திரி நாற்றுங்களை எல்லாத்தையும் அணைச்சி விட்டுருக்கேன். நம்ம கார்டனில் கத்திரி நாற்றுங்கள் நிறைய ரகங்கள் இருக்குது. நான் எல்லாமே சேர்த்து ஒரே தொட்டிக்குள்ளே விதை போட்டதால் பச்சையா வரி கத்திரியா முள் கத்திரியா எதுவுமே தெரியாமல் இருக்குது. காய்க்க போது தான் தெரியும். அதில் ஒரே ஒரு கத்திரி இலையை வச்சு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கத்திரி நாற்றை காட்டும் போதே உங்களுக்கு என்ன ரகம்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, ஜாதி மல்லி நிறைய பூத்துருதுன்னு சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்துக்குமே நிறைய பூக்கள் தொடர்ந்து வரணும். தொட்டிங்களில் மண்புழு அதிகமாகணும். இருக்கிற வெயிலுக்கு ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும் பொழுது மண்புழுக்கள் ரொம்ப திணற ஆரம்பிக்கும். அதே சமயம் செடிகள் ஆரோக்கியமாக இருக்காது. இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. ஈரப்பதத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஓவர் வாட்டரிங் பண்ணும்பொழுது பிரச்சனையாக இருக்கும். என்னுடைய சப்போட்டா செடியெலாம் அதிகமான மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நான் பழ செடிங்களை பற்றி இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். சூப்பராக பூத்துட்ருக்காங்க. இப்போது அதுக்கு நான் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மோர் மட்டும் தாங்க கொடுக்குறேன். மண்புழுக்கள் இந்த சீசன்லேயும் உங்கள் கார்டனில் இருக்கணும். நீங்கள் மூட்டை மூட்டையாக வாங்கிலாம், மண்புழு உரம் கொட்டவே தேவையில்லைங்க. அப்பப்போ இருக்கிற மண்புழு நிறைய எடுத்து தொட்டிங்களில் போட்டுட்டு இந்த மாதிரி மோர் கரைசல்லாம் நீங்கள் தெளிச்சிட்டு விட்டாலே போதுங்க. பஞ்சகாவியா சாண கரைசல் இதெல்லாமே அதுக்கு தேவையான சாப்பாடு. அது நிறைய உங்களுக்கு வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே சமயம் குட்டி போட்டு நிறைய உங்கள் தொட்டிங்களில் அதிகமாக இருக்கும். முட்டைங்கள் அங்கங்கே இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அதை கூட இருந்தால் மட்டும்தான் தெரியும். அதை எடுத்து நீங்கள் மற்ற தொட்டிங்களில் போடும்பொழுது எல்லா விதமான தொட்டிங்கள்லையும் மண்புழுக்கள் அதிகமாக இருக்கும். நான் கொடுக்கறது இது ஒரு 15 நாள் நல்லா புளிச்சு ஒரு பயங்கரமான வாடை இருக்கும் பார்த்தீங்களா, அதை தாங்க மோர். அதை எடுத்து நான் தண்ணியோடு டைல்யூட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இதை காலையில் நேரத்தில் கொடுங்க. அதே சமயம் நல்லா தெளித்து விடுங்க இலைங்களுக்கு மேலே. பூக்கள் கொட்டாது. இப்போ தக்காளியாக இருக்கட்டும், அதே சமயம் சப்போட்டாலாம் பார்த்தீங்களா பூக்கள் விட்டுருக்கு. நம்ம ஒரு செடியில் பூ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும்பொழுது கொட்டி போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொட்டுறதுக்கு காரணம் சத்து குறைபாடு. அதே மாதிரி பாலினேஷன் ஆகலை அப்படின்னா இது 2 காரணத்தால் கண்டிப்பாக கொட்டுங்க. இன்றைக்கி இந்த மோர் கரைசல் எல்லா விதமான செடிங்களுக்கும் ஒரு அரை மக்க அளவுக்கு கொடுத்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கத்திரி ரகம் என்ன அப்படின்ட்டு. இது தாங்க அந்த கத்திரி ரகம். முசுக்கு பிரிஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, தொப்பி கத்திரி, அதுதாங்க. இலைங்கள் பாருங்கள், கத்திரியோட இலை ரகம் மாதிரியே இல்லை இல்லையா? அதில் வேறு வெட்டுப்பட்டு இருக்கு அந்த புழு பண்ண வேலை. இப்போ உங்களுக்கு வளர்ந்து வரும்போது அப்டேட் கொடுக்குறேன். நல்லா மண் வச்சு அணைச்சி விட்டுட்டு இப்போ தான் இந்த மோர் கரைசல்லாம் கொடுத்துட்டு வரேன். அடுத்ததான் அந்த நாற்றுங்கள் எல்லாத்தையும் எப்படி நான் வளர்த்து வரேன் வர வீடியோஸில் அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி கீழே பூத்துருந்தேன் நதியாவட்டை. ஒரே ஒரு அடுக்காக இருக்கும் பாருங்கள். ஒன்று பூத்தா கூட சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கொட்டவே கொட்டாதுங்க. அப்படி ஒரு நதியாவட்டை தான். காலையில் நான் 5:30 மணிக்கு கீழே போகும்போதே வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா வாசலில் என்ட்ரன்ஸில் தான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அங்கேயும் எனக்கு இடம் இருந்தது. ஆனால் நாங்கள் தர போட்டதால் தொட்டிக்குள்ளே தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா பூத்துட்ருக்கோம். இந்த சீசனில் நமக்கு எப்படி வயிற்ற கூல் பண்ணுறோமோ அந்த மோர் கரைசல் வேணான்னு சொல்லி இருந்தது அப்படின்னா உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி கடைகளில் எக்ஸ்பிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்து கூட வச்சு உங்கள் செடிங்களுக்கு செலவே இல்லாமல் மண்புழுவை நீங்கள் உருவாக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இன்றைக்கி ஓவர் லென்த்தாக வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹேவ் எ ப்ளசன்ட் டே.